அந்தர்பல்ட்டி அடித்த செல்லூர் ராஜு மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அதாவது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே தோல்வி என்பது மட்டும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருந்து மற்றொரு இயக்கத்திற்கு பிரிந்து சென்றவர்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுக தோல்வியை தழுவிக் கொண்டிருப்பது அவருடைய வேதனை என்பது கிடையாது. அதிமுக தோல்வியை தழுவிக் கொண்டிருப்பதால் நமக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கவில்லை, நமக்கு முக்கியமான பொறுப்பு எதுவும் கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தில் தான் மற்ற கட்சியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதே தமிழக வெற்றி கழகம் இந்த முறை வெற்றி பெறாமல் இருந்து திமுக மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் இந்த நபர்கள் திமுகவிலே இணைவார்களா? வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏனென்றால் ஆளும் கட்சியாக இருக்கிறது, அங்கே போனால் பதவிகள் கிடைக்கும் என சொல்லித்தான் தற்சமயம் அந்த நபர்கள் புறம் அந்த ஆளும் கட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது செல்லூர் ராஜு அவர்கள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திலே இணைய உள்ளதாக வெளியான செய்திக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தற்போது மறுப்பை தெரிவித்திருக்கிறார். ஒரேடியாக அந்தர்பல்ட்டியும் அடித்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஏப்பா எத்தனை கட்சியிலப்பா சேர்ப்பீங்க என்று கிண்டலுடன் பதிலடி கொடுத்திருக்கிறார். நான் என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நான் வந்தவன். நான் புரட்சி தலைவர்கள் ஏழைகளின் நன்மைக்காக உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய வழி, என்னுடைய உயிர், என்னுடைய ரத்தம் என நமது செல்லூர் ராஜு அவர்கள் கூறியிருக்கிறார். செல்லூர் ராஜு அவர்கள் பேசக்கூடியது ஒரு சில நேரங்களிலே சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் இருந்த போதிலுமே அவர் இந்த கருத்தை முன்வைத்திருப்பது அவர் அதிமுகவின் மீதுள்ள நம்பிக்கையும் அதிமுகவின் மீதுள்ள பற்றியும் உறுதிப்படுத்துகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். செல்லூர் ராஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியிலே வந்தவன், என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கும், என்னுடைய உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் இருக்கும் வரை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருப்பேனே தவிர மற்ற எந்த ஒரு இயக்கத்திலும் இணைய மாட்டேன். என்னை எத்தனை கட்சியில் இணைய போகிறார் என்று நீங்கள் வதந்திகளை கிளப்பினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவது கிடையாது. எனக்கு அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. நான் வெற்றியோ தோல்வியோ, எனக்கு பதவிகள் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, நான் எம்எல்ஏ ஆகிறனோ அமைச்சர் ஆகிறனோ அடுத்த கட்ட பிரச்சனை, ஆகாமல் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இறுதி வரை என்னுடைய மூச்சு உள்ளவரை நான் அதிமுகவில் மட்டும்தான் இருப்பேன் என நமது செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருப்பது அதிமுகவிலிருந்து மற்றொரு இயக்கத்தை தேடி, அதாவது பதவி ஆசையால் மற்றொரு இயக்கத்தை தேடி போன நபர்களுக்கு செருப்படி பதில் கொடுத்தது போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக என்பது மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மாற்று இயக்கத்திலே இணைந்து கொள்ளுங்கள், தவறு கிடையாது, உங்களுடைய விருப்பம். ஆனால் அதிமுகவின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அதிமுகவிற்கு எழுதி வைத்துவிட்டு நீங்கள் மாற்று இயக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என சொல்லித்தான் தற்போது கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.